படத்தோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துலாம். இந்த படம் 1 hour 53 minutes போகுது. நீட் அண்ட் கிறிஸ்பாக நல்லாவே எடுத்திருக்காங்க. இந்த படம் ஒரு கட்டத்துக்கு மேலே கதையை நகரில் இந்த 2 ஈவெண்ட்டுக்குள்ளே தான் கதையை நகருது. அது சலிப்பு தான் ஏற்படுத்துது. தம்பி ராமையாவுக்கு ரிலேஷன் 3 பேர் வராங்க. அந்த கேரக்டர்னால பெரிய இம்பேக்ட் இல்லை. ஒன் சைடு லவர்னு சுற்றிக்கிட்டு இருக்க அந்த கேரக்டரும், சாவு வீட்டுக்கு வந்தாரா இல்லை கல்யாண வீட்டுக்கு வந்தாரான்னு சுற்றிக்கிட்டு இருக்க அந்த பெரிய கேரக்டரும் காமெடிக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு. வாட்டர் டேங்கை வச்சு ஒரு பின்னணி கதை சொல்கிறாங்க. அது இன்னுமே ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம். அது ஆடியன்ஸுக்கு கனெக்டே ஆகலை. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் போர்ஷன் கிட்ட வாட்டர் டேங்கை வச்சு ஒரு விஷயம் நடக்குது. அது யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு. சுபாஷ் கண்ணன் கல்யாண மாப்பிள்ளையாக நடிச்சிருக்காரு. இன்னசென்ட்டாக பொண்ணுக்கிட்ட ஃபோனில் பேசுகிற மூமெண்ட்டுக்கு தம்பியான சஜின் குமார் கவுண்டர் கொடுக்கறது காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டைரக்டர் நிதிஷ் சகாதேவ் இதுக்கு முன்னாடி மலையாளத்தில் பேசில் ஜோசப் வச்சு ஃபேலமின்னு ஒரு மூவி எடுத்திருந்தார். அந்த மூவி ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. அது காமெடி இமோஷனல் மூவியாக ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. இந்த மூவியில் ஒரு கேஸ்ட்டையும் ரொம்ப நல்லாவே செலக்ட் பண்ணி நடிக்க வச்சுருக்காங்க. எதனா ஒரு சீனில் யாருனா ஒருத்தர் நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாங்க. ஈகோ கிளாஷ்னால எந்த ஒரு எக்ஸ்டெண்டுக்கும் இளவரசு கேரக்டரும் தம்பி ராமையா கேரக்டரும் போகிறதுனால நம்மளுக்கு பார்க்கிங் மூவி பார்க்குற ஞாபகம் தான் நமக்கு வருது. சினிமோட்டோகிராஃபர் பப்ளு அஜு 2 லொக்கேஷன் தான் எடுத்திருப்பாரு. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். எடிட்டர் அர்ஜுன் பாபு, அப்புறம் மியூசிக் டைரக்டர் விஷ்ணு விஜய் அவங்க பங்குக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க.